அட ராஜு அண்ணே, என்னாச்சு? அட மீனா, மறுபடியும் கேஷ் தீந்து போயிடுச்சு. பேமெண்ட் இன்னும் பாக்கி இருக்கு. கொஞ்சம் பணம் இருந்தா வேலை எதுவும் நிக்காது. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க ராஜு? பிஎம் ஸ்வநிதி கிரெடிட் கார்டு இருக்குல்ல? என்ன சொல்ற? ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு கிரெடிட் கார்டு எப்படி கிடைக்கும்? கிடைக்குது, நான் சொல்றேன். இந்த பிஎம் ஸ்வநிதி கிரெடிட் கார்டு குறிப்பா சாலையோர வியாபாரிகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு யூபிஐ லிங்க் கிரெடிட் கார்டு. இதனால நம்மள மாதிரி சாலையோர வியாபாரிகளுக்கும் 30,000 ரூபாய் வரை ரிவால்விங் கிரெடிட் கார்டு கிடைக்கும். 30,000? ஆனா கார்டு எங்க இருந்து கிடைக்கும்? சிம்பிள் தான். எந்த ஒரு சாலையோர வியாபாரிகளும் தங்களுடைய பிஎம் ஸ்வநிதியின் 2வது லோனை ரீபே பண்ணிருந்தா அவங்களுக்கு பேங்க் இந்த கார்டை கொடுப்பாங்க. ஆனா கண்டிப்பா பான் கார்டு இருக்கணும். கேஒய்சி அப்புறம் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதும் கார்டு உங்க கைக்கு கிடைக்கும். கார்டு கிடைச்சதுக்கு பிறகு வெண்டர் உடனே பயன்படுத்தலாமா? ஆமா, கார்டு கிடைச்சதும் உடனே ஆக்டிவேட் செய்யுங்க. இத 60 நாளுக்குள்ள ஆக்டிவேட் பண்றது ரொம்ப முக்கியம். இத ஆக்டிவேட் பண்றதுக்கு கஸ்டமர் கேருக்கு கால் செய்யுங்க, இல்லனா மொபைல் அப்ளிகேஷன்ல பின் செட்டப் செய்யுங்க. மீனா, கிரெடிட் கார்டோட லாபம் என்ன? ரொம்பவே லாபம் இருக்கு. டெய்லி பிசினஸ் பண்ண ஈஸி மணி. எந்த ஒரு யூபிஐ ஆப்லயும் பேமெண்ட் பண்ணலாம். எங்கேயும் எப்பவும் எல்லாத்துலயும் பண்ணலாம். 20ல இருந்து 50 நாட்கள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். இன்னைக்கு பயன்படுத்துங்க, எந்த வட்டியும் இல்லாம பணத்தை திருப்பி கொடுங்க. கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ. எந்த ஆனுவல் ஃபீயும் இல்ல, ஜாயினிங் ஃபீயும் இல்ல. ஆஹா, ஆனா எப்படி பயன்படுத்துறது? இதை எங்கெல்லாம் பயன்படுத்த முடியும்? தொடக்கத்துல இதன் லிமிட் 10,000 ரூபாய். வெண்டர் நேரத்துக்கு பேமெண்ட் செஞ்சா லிமிட் அதிகரிச்சு 30,000 ஆகும். இத நீங்க ஏடிஎம் மூலமா கேஷ் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஆனா இதால யூபிஐ பேமெண்ட் செய்யலாம். புரிஞ்சது. இதனுடைய பில் எப்படி வரும்? இதை நாம எப்படி கட்டணும்? பில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஜெனரேட் ஆகும். 21ஆம் தேதிக்குள்ள கட்டணும். பேங்க் உங்களுக்கு எஸ்எம்எஸ் இல்லனா இமெயில் செஞ்சு டோட்டல் டியூ, மினிமம் டியூ, டியூ டேட் எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பேமெண்ட்டை எப்படி கட்டணும்? நீங்க ஆட்டோபேவும் எடுக்கலாம். இதனால உங்க பேங்க்ல இருந்து 21ஆம் தேதிக்கு முன்னாடி பணம் தானாகவே கட் ஆயிடும். அப்புறம் எந்த எக்ஸ்ட்ரா பேவும் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பேமெண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்க அக்கவுண்ட்ல பணம் இருக்கணும். மீனா, இந்த பேமெண்ட் 21ஆம் தேதிக்கு 1-2 நாள் லேட் ஆயிடுச்சுன்னா? ஒரு நாள் தாமதமானா கூட லேட் ஃபீஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். முக்கியமான விஷயம், இதனால உங்க கிரெடிட் ஹிஸ்டரி மோசமாயிடும். அப்புறம் உங்களுக்கு லோன் கிடைக்கிறது சிக்கலாயிடும். அப்புறம் கிரெடிட் லிமிட் அதிகரிக்கிறதுலயும் சிக்கலாயிடும். புரிஞ்சுது. சரியான நேரத்துக்கு பேமெண்ட் பண்ணணும். அப்புறம் யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் கேட்டாங்கன்னா உங்க கிரெடிட் கார்டு சம்பந்தமான தகவல்களை கொடுக்காதீங்க. இந்த மோசடிகள்ல இருந்து எச்சரிக்கையா இருங்க. உங்க கார்டின் பின்ன யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்க கார்டை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. அப்புறம் உங்க கார்டு தவறுதலா தொலைஞ்சிட்டா பேங்க்குக்கு உடனே கால் பண்ணி உங்க கார்டை கட்டாயம் பிளாக் பண்ணணும். புரிஞ்சுது. நான் பின்ன யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. மீனா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் வாங்குறது அல்லது பில்லுக்கான பணத்தை இஎம்ஐ மூலமா கட்டலாமா? ஆமா, உங்களுக்கு செலவு 2,500 ரூபாய்க்கு மேல இருந்தா நீங்க இஎம்ஐக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு மாதத்திற்கும் 1.5% வட்டியா இருக்கும். எந்த ஒரு ப்ரீக்ளோஷர் சார்ஜஸும் இல்லாம. அப்படியா? இதுவும் நல்லா தான் இருக்கு. இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. வேற என்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? ஞாபகம் இருக்கட்டும், கார்டை தேவைப்படும் போது மட்டும்தான் பயன்படுத்தணும். அதனுடைய லிமிட்டை முழுமையா பயன்படுத்தக்கூடாது. ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ், மது சூதாட்டம் இது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துறது அனுமதி இல்ல. இதையெல்லாம் செஞ்சு நஷ்டம் அடையணுமா என்ன? மீனா, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிஎம் ஸ்வநிதி கிரெடிட் கார்டு நம்மள மாதிரி சாலையோர வெண்டர்களுக்கு ஒரு வரம். பிசினஸ் நிக்காது, வளர்ச்சி அதிகரிக்கும். கண்டிப்பா. பிஎம் ஸ்வநிதி கிரெடிட் கார்டு கொடுக்குது சாலையோர வியாபாரிகளுக்கு தற்சார்பு சக்தி. பிஎம் ஸ்வநிதி கிரெடிட் கார்டு. மேலதிக தகவல்களுக்கு உங்களுடைய அருகில் உள்ள நகராட்சி மன்றம், நகராட்சி சபை, நகராட்சி அல்லது பேரூராட்சியை தொடர்பு கொள்ளுங்கள். இன்றே பிஎம் ஸ்வநிதி கிரெடிட் கார்டை வாங்குங்கள். ஸ்மார்ட்டா பயன்படுத்துங்க. டைமுக்கு பில்ல செலுத்துங்க. வியாபாரத்தை அதிகரிங்க.